These videos sponsored by SBO. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா பேசுகிறேன். ஸோ நியூ ஐடி வாங்கியாச்சு. அகைன்னா 4 இயர் அண்டு 5 இயர்ஸ் பேக்கில் நிறைய ஐடி வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ தான் நியூ ஐடி வாங்கியிருக்கேன். இது வேறு யாரும் இல்லை, என்னுடைய தம்பி ஐடி தான். ஸோ இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். இது பர்மனெண்ட் தான், எந்த தம்பி இது எல்லாம் ஒன்று தான். அதனால் யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுலேயும் கிரேசி சகான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன், இல்லை சகான்னு சொல்லிட்டு நேம் வச்சுருப்பேன். இந்த ஐடி வாங்குறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய கன் ஸ்கின் தான் இருந்துச்சு, அவ்வளோவும் நிறையலாம் இல்லை. ஓகே, ப்ளே பண்ணலாம், வீடியோ போடலாம், அது வரைக்கும் ஓகே. ஸோ இந்த எமௌண்ட் பாருங்கள் கைஸ், இது வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில. இது புது ஐடியில் தான் வந்திருக்குது. சர்ற மாதிரி இருக்குது, ஆட்டோமேட்டிக் அப்படியே போயினே இருக்குது, ஸ்டாப் ஆகலை. இதுவே வேறு எந்த எமௌண்ட்டும் இருந்துச்சுன்னா இடையில ஸ்டாப் பண்ணியிருப்பானுங்க. அது என்னன்னு தெரியல, அப்படியே இருக்குது. பரவாயில்ல. பட் ஆனால் இது வாங்க முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். இனிமேல் நானும் கொஞ்சம் டாப்அப் பண்ணி வாங்குற மாரி பிளானில் இருப்பேன். பட் ஆனால் அவ்வளோலாம் இல்லை. ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவேன். அதுவும் சரி, தம்பி ஐடி அதுபோல் நானும் யூஸ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதனால் கொஞ்சம் வெரி இம்பார்ட்டண்ட்டு எமௌண்ட் அண்டு கன் ஸ்கின் அண்டு காஸ்டியூம், இது 3 ஏதாச்சும் ஒர்த்தாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரில, நிறைய எமௌண்ட் வந்துருக்குது, நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, என்னென்னவோ வந்துருக்குது. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப டிலே போல், அப்டேட்டே இல்லை ஒன்றும் கேட்டிங்கன்னா. ஸோ இன்றைக்கி ரூம் மேட்ச் எதுவும் வைக்கலை கைஸ். ஸோ சாரி, டுமாரோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். நாளைக்கு மதியம் மேலே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று வச்சேன், பட் ஆனால் இன்றைக்கி வைக்க முடியல. நேற்று வீடியோ போட முடியல, பட் ஆனால் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஏன்னா கேம் ப்ளே பண்ண முடியல, பட்டு ரூம் மேட்ச் வைக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு ரூம் மேட்சும் போடுவேன், வீடியோவும் போடுவேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வியூஸ் போக மாட்டேங்குது, அது என்னன்ட்டு ஒன்றும் புரியல. இதுக்கே இன்னும் எவ்வளோ தான் தூக்கி கொடுக்குதுன்னு தெரியல உங்களுக்கு. எனிவே பார்க்கலாம், என்ன தான் செஞ்சாலும் வரதான் வரும். இது காஸ்ட்யூம் நல்லாயிருக்கு கைஸ். ஸோ இது சொல்லுங்கள், இது வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணணும், அதை விட இந்த காயினில் வாங்குகிற எமௌண்ட்டும் சரி இதுவும் சரி எதுவுமே வர மாட்டேங்குது. காயினில் வாங்குகிற எமௌண்ட்டு அந்த எத்தனை ஸ்பின் தெரியுமா கைஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் ஒரு எமௌண்ட்டும் வந்த பாடு இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கெரினாக்கார ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கிறானே தவிர ரொம்ப ஒஸ்ட்டு. குட்டுன்றது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், அவ்வளோ ஒஸ்ட்டாக ஒரு டைமண்டில் தான் இவ்வளோ கேவலமாக நடத்துகிறான்னு பார்த்தேன். பட் ஆனால் இந்த காயினில் கூட இவ்வளோ கேவலமாக நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு எதிர்பார்க்கல. நான் இந்த கன் ஸ்கின்னுக்காக சொல்ல, கீழே நான் க்ரோல் பண்ணுவேன் பாருங்கள், அதில் எமௌண்ட் ஒன்றும் இல்லை எதுவுமே. அந்த காஸ்ட்யூம் மட்டுமே 10 வாட்டி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, கொஞ்சம் பேடாக வருது. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு மறுபடியும் ஒரு ரூம் மேட்ச் வைப்பேன். அந்த கிவ்அவே யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஜாயின் பண்ணி வின் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.